தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. ஒரு கடந்த வாரம் நடந்துச்சு. அது குறித்தான சில சர்ச்சைகளும் ஏற்பட்டது. அந்த சர்ச்சைகளுடைய பாயிண்ட் என்னன்னா, ரஜினி ஒரு அரசு விழா மேடையில் நாங்கள் 2 பேரும் தண்ணி அடித்தோம், அவர் கிசுகிசுலாம் கேட்பார் அப்படின்னு சொன்னதை ஒரு விவாத பொருளாகப்பட்டது. இந்த விவாத பொருள் ஆனதுமே அவர்களும் அவருடைய கருத்துக்களை சொன்னாங்க. ஏன் திமுகவை சார்பாக இயங்கக்கூடிய நிறைய பேர் அதற்கு பெரிய கண்டனங்களும் தெரிவித்தார்கள். சரி, அந்த நேரத்தில் இதை பற்றி பேசினா அது ரொம்ப எல்லாரும் அடிக்கிறாங்க, நாமளும் சாக்கப்பட்டு மூட்டை அடிக்கிறாங்க, நம்மளும் போய் அடித்த மாதிரி ஆகிடும் அப்படின்றதுனால அதை பற்றின கருத்துக்களை நம்ம தெரிவிக்கல. ஆனால் இதில் வேற ஒரு கருத்து, வேற ஒரு பார்வை இருக்கின்றது என்பதையும், ரஜினி அவர்கள் அப்படி பேசின விஷயங்களை குறித்தான ஒரு விரிவான ஒரு பார்வையை இந்த எபிசோடில் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ரைட், இப்போ நம்ம அந்த விழா குறித்தும் அந்த சர்ச்சை குறித்தும் நம்மளுடைய பார்வையை பதிவு செய்கிறோம். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இளையராஜா மீது நம்மளுக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கின்றது. விமர்சனம் இருக்கிறதுக்கோசரம் அவர் மேலே வேறு எந்த வெறுப்புகளும் கிடையாது. ஏன்னா வாய்க்கா வரப்பு தகராறுலாம் கிடையாது. மிகப்பெரிய இசை ஆளுமை, தமிழர்களை தூங்க வைத்தவர், ரசனை மாற்றத்துக்கு வித்திட்டவர், பண்ணையபுரத்திலிருந்து ஏழ்மை நிலையிலேருந்து வந்தவர், இப்படின்னு அவர் மேலே நம்மளுக்கு நிறைய அவரை கொண்டாடுறதுக்கான நிறைய விஷயங்கள் இருந்தாலும் சங்கிங்கிட்ட போய் ஜாயிண்ட் அடிச்சிட்டாரு அப்படின்ற வருத்தங்கள் தான் உண்டு. அது மட்டும் கிடையாது, கஷ்டப்பட்ட இடத்துலேருந்து வந்திருக்கிறவர் அவருடைய மகள் கூட சமீபத்தில் இறந்து போனாங்க. அந்த பொண்ணு நினைவாக, பவதார் நினைவாக கூட ஒரு ட்ரஸ்ட் வச்சு அதில் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருக்கலாமே, வேலு வைரவேலுன்னு இப்படி போயிட்டாரே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தது. அது அவருடைய காசு, அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். பட் இருந்தாலும் இப்படி செஞ்சுருந்தால் அது காலகாலத்துக்கு நிற்கும், காலகாலத்துக்கு அந்த பொண்ணுடைய பெயரை கொண்டாடுவாங்களேன்ற ஒரு உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்கும்ல, ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதுதான் பதிவுகளாக கொஞ்சம் கோபமாகலாம் வெளிப்பட்டுச்சு. சரி, இப்போ நம்ம சர்ச்சை விஷயத்துக்கு வருவோம். ரஜினிக்கும் இளையராஜாவுக்கும் மிகப்பெரிய ட்ராவல் இருக்குது. இந்த ட்ராவலில் ரஜினி பாராட்டு தெரிவிக்கும் பொழுது என்னை அதாவது மோகன், நான் எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் ஒரு பாட்டு போட்டவர். அதே நேரத்தில் கமலுக்குன்னா அவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்றத முதல்வர் முன்னிலையிலே நான் பதிவு செய்கிறேன் அப்படின்ட்டு ராஜாவினுடைய புகழை ஏறக்குறைய அவரை விட்டு ஒரு 20-25 வருஷம் ஆகிப்போச்சு. அப்படி இருந்தும் அவரை பற்றி ரொம்ப நல்லாவே ரஜினி பேசினார். ஆனாலும் இளையராஜா அவர்கள் தன் பேச்சினுடைய பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, ரஜினி அங்கேருந்து கடன்னு காமெடியாக என்ன சொல்லிட்டாருன்னா, ஜானி படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹோட்டலில் ராஜா போட்ட அலப்பறை இருக்கும் பாருங்க, ராஜா ஐயோ 1/2 பாட்டில் பீர் அடிச்சுட்டு அவர் பண்ண அட்டுழியாக இருக்குதே, அது மட்டும் கிடையாது, கிசுகிசு கேட்டாருங்க, நடிகர்களுடைய கிசுகிசுலாம் கேட்டார் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் முதல்வருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முகமே கொஞ்சம் சுருங்கியிருக்கும். அது ஏன் இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபீல் இருக்கும். இதை சரியாக கவனித்த எல்லோருமே ரஜினிக்கு கண்டனங்களை தெரிவித்தாங்க. ரஜினி மீதும் நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, வேணுனே ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சிலது நம்மளுக்கு கண்ணு பார்த்தே தெரியும், அவங்களுடைய நடவடிக்கைகள் செயல்கள்லாம் பார்த்து தெரியும். ஆனால் ரஜினி, கமல், இளையராஜா இவங்க எல்லாமே உச்சம் தொட்டவர்கள். அவங்க பார்க்காத பணம் இல்லை, அவங்க பார்க்காத புகழ் இல்லை. ரைட், அப்படி இருக்கும் பொழுது ரஜினி இந்த மாதிரி பேசுறது நிறைய பேருக்கு முகம் சுளிக்க வைக்கிறது. ஆமாம், முகம் சுளிக்க வச்சுன்னே வச்சுக்காங்களேன். அதனால் அதுக்காக ரஜினி மீது நிறைய கண்டன குரல்களை எழுப்பினாங்க. சமீபத்தில் கூட நான் கூலி படத்திற்கான விமர்சனத்தில் பேசும்பொழுது, ரியல் சூப்பர் ஸ்டார் அவர் தான், தன்னுடைய சுயலாபத்துக்காக அவர் அரசியலுக்கு வரவே இல்லை, அவர் அரசியலுக்கு அழைச்சிட்டு வரணுன்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, எவ்வளோ பேர் நிறையா நடந்தாங்க. ஆனால் கடைசியில் அவர் தன் சுயலாபத்திற்காக தனக்கு ஒப்பிட்ட தமிழ் மண்ணை அவர் மதித்தார். அவர் வேறு ஸ்டேட்டுக்காரராக இருந்தாலும் மதித்தார். அவர் தான் ரியல் சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்தேன். அதுக்கே நம்ம ஒரு பெரிய பூழ்த்தி, இவர் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம், ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லையா அப்படின்லாம் பேசுவாங்க. ஒருவரை முகஸ்துதிக்காக பேசுகிறதுக்கும் உள்ளார்ந்து பேசுகிறதுக்கான வித்தியாசம் தெரியாத தடிமாடுங்கள் அதுங்கன்றதுனால அதை நான் கடந்து போக ட்ரை பண்ணுறேன். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நான் இங்கே சொல்ல வந்த விஷயம் என்னென்னா,
அந்த பேச்சு வந்து கொஞ்சம் முகம் சுளிக்க வைத்தது. சபை நாகரிகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ரைட்? இந்த சபை நாகரிகத்தை வந்து கலைஞர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விழாவில் வந்து எதிர்பார்த்திருக்க வேண்டாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அது வந்து ரொம்ப எல்லை மீறிச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து விமர்சனத்துக்குள்ளாக்கப்படலாம். ஒரு நடந்த நிகழ்வை வந்து பேசுகிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆஸ்கார் விருதுகள்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த ஆஸ்கார் விருதுகளில் வந்து தப்பாக தான் பொண்டாட்டியை வச்சு தப்பாக பேசிட்டாங்கிறதுக்காக மூஞ்சிலே முகர குத்தலாம் ஊந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது அரசு விழாவில், அது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா, அது தனியார் அமைப்பது, அதை விடுங்க. ஆனால் இது அரசு விழா, அரசு பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு விழாவில் இப்படி வந்து ரஜினி பேசியிருக்க வேண்டாம், அதை வந்து அவர் வந்து சொல்லாமல் தவிர்த்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லோருமே முன்வைத்தார்கள். அதுக்கு சரி, இது வந்து இதெல்லாம் ரஜினிக்கு தெரியாமல் இருக்குமா? ரஜினி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. விவேகம் குறித்து கூட வந்து அவர் வந்து பிராமணர் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் கேஷுவலாக மைண்டில் தோன்றது வந்து சில இதெல்லாம் பேசுகிறது. ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதை பற்றியுமே கவலைப்படாமல் பேசுவாங்க. உங்கள் அப்பா பேசுவார், உங்கள் தாத்தா பேசி பார்த்துருப்பீங்க. இது என்னென்னா, இதுக்கப்புறம் அவன் என்ன மயிரை வந்து சொல்ல போகிறான் அப்படின்ற ஒரு ஸ்பான்டேனியஸாக வரும்னு வச்சுக்கோங்களேன். எதை பற்றியும் கவலை இல்லாமல் பேசுறதுன்னு இருக்குது. ஆனால் சபை நாகரிகம் அப்படிலாம் இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே அரசு விழான்றதுனால அதை பேசுகிறோம். ஆனால் இதுவே வந்து ஒரு பிஹைண்ட் ரூட்ஸோ ஒரு விகடனோ பண்ணும்போது இது வந்து ஒரு இவ்வளோ தூரம் அதை வந்து ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு போயிருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, கலைஞர்கள் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது. அது ஆஸ்கார்லேயே நீங்கள் இப்போ மூஞ்சில் குத்துலாம் விட்ருக்காங்க, நிறைய விமர்சனங்கள்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அந்தந்த நேரத்தில் அவன் என்ன மாதிரி இருப்பானே சொல்ல முடியாது. கலைஞனை மட்டும் நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நீங்கள் அவங்கள வைக்கவே முடியாது. இவன் இப்படி தான் நடந்துக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால தான் அவர்கள் கலைஞர்கள், ரைட்? சரி, அதுக்காக என்ன வேணாலும் பேசலாமா சார்? அது மாதிரி தானே ராஜாவும் போகிறார் அப்படின்னும் போது விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இப்போ இதுலேயும் வந்து ரஜினி மீது விமர்சனங்கள் வருகின்றது. இப்போ ரஜினி மீது விமர்சனம் வரும்போது அதற்கான விஷயங்களை 2 விஷயத்தை மட்டும் இதில் கிளியர் பண்ண விரும்புகிறேன். இதுதான் வந்து பாயிண்ட்டு, இதுதான் வந்து இதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது என்னுடைய பார்வை, அதையும் நான் இங்கே முதல்ல தெளிவுபடுத்துகிறேன். முதல் விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணிட்டு அடுத்தது வந்து அந்த சர்ச்சைக்கு போவோம். ரஜினி எப்பயுமே வந்து காமெடியாக சொல்லுவார், ராஜா வந்து எனக்கு, ராமராஜனுக்கு, மோகனுக்கு, கமலுக்கு எல்லாருக்குமே ஒரே நேரத்தில் வேலை செஞ்சவர் தான். ஆனால் எல்லாருடைய பாடல்களை விட கமலுடைய பாடல்கள்னால் அவர் வந்து ஸ்பெஷலாக பண்ணுவார் அப்படின்னு ரஜினி வந்து முதல்வர் முன்னிலையே வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன்னு சொன்னார். உண்மை இருக்குது. காரணம் வந்து அதுக்கு வந்து உதாரணமாக ஒரு பாட்டு சொன்னார், தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே. இந்த பாட்டை நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலே நீங்கள் வந்து கண்ணில் அழுகே வந்துடும். இந்த மாதிரி காலத்தால் அழியாத பாடலாம் கமலுக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் கமலுக்கு வந்து இசை ஆர்வம் உண்டு. நீங்கள் அதை வந்து இன்னும் வந்து ஐடியாலஜியே நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு இப்படிலாம் வேணும்னு நம்ம கேட்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த மாதிரியான பாடல்களை வந்து யோசித்து போடுவாங்க. பட் இவரை பொறுத்தவரையிலையும் கொடுக்கறது வந்து போட்டுருவார். ரெண்டாவது கமலுக்கு வந்து இசைஞானம் உண்டு நிறைய. கலைஞன் கட்டு காவல் விட்டோடும் காற்றை போல அப்படின்னும் போது அந்த ரிதம், அந்த நோட்டு, இதெல்லாம் ஹீனோ வெரி வெல். ஆனால் இங்கே வந்து ரஜினி வந்து அடிக்குது குளிர் அந்த லெவல் தான். அப்போ வந்து அவர் வந்து குறைத்து மதிப்பிட்ட ஒரு ராஜா வந்து அவருக்கான பாடல்களை போடலை. நிறைய நல்ல நல்ல பாடல்கள், காலத்தால் அழியாத நிறைய பாடல்கள். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். இப்போ இந்த மாதிரி ரஜினி வந்து குற்றச்சாட்டை வச்சதுமே இது குறித்து நண்பர் ராஜராஜேந்திரன் அவர்கள் வந்து தன்னுடைய FB பேஜில் வந்து ஒரு 25 பாட்டு வந்து ரஜினிக்கு வந்து எப்பேற்பட்ட முத்துக்களை வந்து கொடுத்துருக்காரு. சும்மா எக்ஸாம்பிள் தான், நிறைய பாட்டு இருக்குது. ஆனால் எக்ஸாம்பிளாக வந்து நான் இந்த பாட்டெல்லாம் வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தார். அந்த பாட்டை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சர்ச்சைக்கெல்லாம் போவோம், ரைட்? ஒரு 25 பாட்டு. இந்த இடத்துல வந்து இந்த பாட்டு எதுக்குங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் நினச்சிக்கிட்டே போங்க, எனக்கு என்ன தோணுதோ தான் நான் நிறைய பேசுவேன். இந்த 25 பாடல்களை உங்கள் பிளேலிஸ்ட்டில் கூட சேர்த்துக்கலாம். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சும்மா வந்தோம் சர்ச்சையை பேசணும் அப்படின்னு இல்லாமல் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ரஜினிக்கு ஒரு முத்தான ஒரு சாம்பிளுக்கு ஒரு 25 பாடல்கள் மட்டும் அவர் சொல்லியிருந்தார். விழியிலே மலர்ந்தது உயிரிலே கலந்தது அந்த பாட்டு ஒன்று. நண்டுருது நரியுறுதுன்னு ஒரு பாட்டு, அது எனக்கு சத்தியமாக அது என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அடுத்த பாட்டுக்கு போவோம். இதை அவர் சொல்லியிருந்தார். 3வது பாட்டு வந்து ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அந்த பாட்டு. 4வது பாட்டு என்னென்னா, கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ
எத்தனை எத்தனை அந்த பாட்டு. அடுத்தது வந்து என்னுயிர் நீதானே உன்னுயிர் நான் தானே நீ யாரோ அந்த பாட்டு. ஏ பாடல் ஒன்று ராகம் ஒன்று. அடுத்து இன்னொரு பாட்டு, 7வது பாட்டு. நதியோரம் நாணல் நதியோரம் நாணல் ஒன்று. ரைட், அதான். அதன் பிறகு வந்து கழுகு என்னன்னாலாம் சின்ன வயசில் அந்த மாதிரி ஒரு பஸ்ஸு வேறு லெவல் அந்த பாட்டு. பொன்னோவியம் கண்டேனம்மா எங்கெங்கும். சரியான பாட்டு அது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நீலவு. 10வது பாட்டு. ஆகாய கங்கை பூந்தேன் மலர் சூடி அந்த பாட்டு. 11வது பாட்டு வந்து சந்தன காற்றே செந்தமிழ் ஊற்றே சந்தோஷ காற்றே வா வா அந்த பாட்டு. அடுத்தது வந்து 12வது பாட்டு வந்து மாலை சூடும் வேலை அந்தி மாலை தோறும் லீலை இந்த பாட்டு. அடுத்து வந்து பொன்மானே சங்கீதம் பாடிவா அம்மானை பொன்னூஞ்சல்லாடிவா உல்லாசம் ஆயிரம் அந்த பாட்டு. அடுத்தது வந்து காதலின் தீபம் ஒன்று அந்த பாட்டு. இது 15, இது வந்து 14, இது வந்து 15வது பாட்டு. Senorita, I love you, my sweetheart, you love me. அழகோ அழகு அதிலோர் உறவு. சரியான சாங்கு, மிஸ் பண்ணாதீங்க. அடுத்தது 16. ஆசை 100 வகை வாழ்வில் கோடி சுவைத்தா அந்த பாட்டு. அடுத்தது வந்து 17வது பாட்டு வந்து பேசக்கூடாது ஒரு பேச்சில் சுகம். ரைட். அடுத்தது வந்து ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ அந்த பாட்டு. அடுத்தது ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி அந்த பாட்டு. 20வது பாட்டு வந்து என்னதான் சுகமோ நெஞ்சிலே இந்த பாட்டு. அடுத்தது வந்து நிலவே முகம் காட்டு. 21. 22 வந்து கொஞ்சி கொஞ்சி அலைகளோட அந்த பாட்டு. 23 வந்து மீனம்மா மீனம்மா அது. அடுத்தது வந்து வா வா வசந்தமே சுகம் தரும் சுகந்தமே. 25வது பாட்டு வந்து ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் இந்த பாட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டு எதுக்குன்னா, இந்த வீடியோவோடு இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் போய் சேரும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாட்டு நம்ம கேட்போம், அதை பிளேலிஸ்ட்டில் வைக்காமல் நம்ம வந்து கடந்து போயிடும். இது வந்து ஒரு ரெக்கார்டடாக இருக்கட்டுன்றதுக்காக இதை பண்ணேன். அது மட்டும் கிடையாது, நண்பர் ராஜராஜேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் அன்பு. அதுக்கு அந்த கமெண்ட்டில் வந்து பின்னாடி பக்கம் வந்து நிறைய பேர் பாட்டெலாம் போட்டுதான், அதெல்லாம் எங்கேயும் லிஸ்ட்டு போவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரஜினிக்கும் இளையராஜாவுக்கும் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்குது. அது வந்து அப்பப்போ அது நடக்கும். ஏன்னா ஒரு வீட்டிலே வந்து 5 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு அடிச்சுக்கிறானுங்கன்னும் போது வெவ்வேறு பின்புலத்துலேருந்து வந்தவங்க வந்து ஒன்றா சேர்ந்து பணிபுரியும் போது அதெல்லாம் வந்திருக்கும். இதே மாதிரி என்ன பண்ணாருன்னா, ஒரு வாட்டி ரஜினி போய் ஒரு பேச்சில் வந்து கேஷுவலாக சொல்லிட்டாரு, நாங்களாம் வந்து கஷ்டப்பட்டு நடித்து சம்பாதிக்கிறோம், ஒரு ஏசியில் உட்காந்துக்கிட்டு இசையமைச்சு காசு சம்பாதிக்கிறாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்ல, அதன் பிறகு அது மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய சர்ச்சையானதை வந்து நம்ம நண்பர் டீ கடை முரளிதரனும் முரளியும் அதை வந்து பதிவு பண்ணியிருந்தார் ட்விட்டரில். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய கான்ட்ரவர்சியெலாம் போயிட்டு இருந்தது. ஆனால் ரஜினி அவர்கள் இந்த பேச்சை பேசினதுமே சிஎம் முகம்லேருந்து எல்லாருக்குமே சுருங்குதுன்னும் போது, கலைஞர்கள் ஆஸ்கார் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் இல்லையா, ஏன் இதை வந்து அவர் வந்து சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இதுதான் சாக்குன்ட்டு ரஜினி மேலே வந்து இவங்க வந்து பாய ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி வந்து மென்டல், அவர் வந்து எல்லா இடத்துலையும் இப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு, ராஜானா அவருக்கு வந்து பிடிக்காது, கமலை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவார், அது இதுன்னு சகட்டு மேனிக்கு வந்து அவர் வந்து போட்டு காய்ச்சின்னு காய்ச்சினாங்க சமூக வலைதளங்களில்.
நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கலைஞர்கள் அதுவும் ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து புகழ வந்து அடையாத இடமே கிடையாது. ரஜினி, கமல், இளையராஜா இந்த மூவருமே புகழனுடைய உச்சத்தை வந்து தொட்டவங்க, ரைட்? அப்படி இருக்கும்பொழுது ஒரு பாராட்டு விழாவில் போய் வந்து ஒருத்தருடைய புகழை வந்து மங்க வைக்கணுன்றது ரஜினியுடைய இன்டென்ஷனே கிடையாது. அப்படி இருந்துன்னா அவர் பேசும்போது அவர் வந்து அவருடைய புகழை வந்து வானெங்கும் வானலாவிய அளவில் வந்து புகழ்ந்துருந்தார். சரி, அதை விட்டுருங்க. இதை சொல்லாமல் தவிர்த்துக்கலாமேன்னு ஒரு வார்த்தை வருது. அதுதான் நான் சொன்ன கலைஞர்கள் ஆஸ்கார் விருது வழங்கும் விழாலாம் நீங்கள் வந்து அவங்க பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு லெவல் போகும். டபுள் மீனிங்ல வந்து ஏகப்பட்ட லெவலில் பேசுவாங்க. சரி, இந்த சொன்ன செய்தி உண்மையா? இது இப்படி தான் சொல்லியிருப்பாங்களாங்க, இப்படி தாங்க நடந்தாங்க, இதுக்காக இப்படி சொல்லலாமா அப்படின்னு. ஏனென்றால் இளையராஜா அவர்கள் குமுதத்தில் இதே மாதிரியான கட்டுரை ஒன்று எழுதியிருக்கார். அமர் இவங்கெல்லாம் வந்து என்னென்னலாம் ஆட்டம் போட்டாங்க அப்படின்ற கட்டுரையை வந்து அவரே எழுதி ஒரு கட்டத்தில் இதை கொஞ்சம் நிறுத்திக்காங்களே அப்படின்ற அளவுக்கு வந்து அவர் நிறைய விஷயங்கள் எழுத ஆரம்பித்தார். இன்னொன்று, சிறு வயதில் நாம் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒன்று பண்ணுறோம்ல, அது இயல்பு. அந்த இயல்பை வந்து நீங்கள் வந்து ஒரு ஏஜில் வந்து நீங்கள் வந்து மறுக்கணுன்னோ ட்ரை பண்ண வேண்டாம். அது அந்தந்த காலகட்டத்து ஜெயகாந்தன் சொன்ன மாதிரி வாழ்க்கை என்பது அந்தந்த காலகட்டத்து நியாயங்கள். அந்த மாதிரி அந்த வயசில் என்னென்ன விஷயங்கள் எல்லாரும் பண்ணாங்களோ அதை தான் வந்து கங்கை அமரனாக இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும், கமலாக இருக்கட்டும், ரஜினியாக இருக்கட்டும் பண்ணாங்க. பிரபலங்கள்ன்றதுனால அவங்களுடைய அட்ராசிட்டிலாம் நம்மளுக்கு தெரியுது, அது ஆர்வமாக நம்ம படிக்கிறோம். நம்ம அப்பா, சித்தப்பா, மாமன், மச்சம் எல்லாருமே இந்த அட்ராசிட்டி பண்ணியிருப்பானுங்க. ஆனால் அது டிஜிட்டலாகவோ இல்லை மற்ற விஷயங்களாகவோ அது சுவாரஸ்யமாகவோ அது பேசப்பட்டிருக்காது. ஆனால் உங்கள் ஊரில் உங்கள் அத்தைங்க, உங்கள் மச்சினிச்சிங்க, உங்கள் குழந்தைங்க எல்லாமே இந்த விஷயங்களை அவன் பண்ணுறவெல்லாம் தெரியுமா உனக்குன்ற மாதிரி பேசியிருப்பாங்க. தண்ணி பிடிக்கிற இடத்துல திண்ணையில் உட்காந்து பேசுறது நிறையவே நடந்திருக்கும். ஆனால் இவர்கள் கலைஞர்கள் என்பதால் அது இன்னும் கூடுதல் கவனம் பெறுகிறது, ரைட்? இப்போ இன்னொன்று வரேன். ரஜினி இன்றைக்கி வந்து என்ன புதுசாக எடுத்துன்னு வந்து அந்த விஷயத்தை பேசலை. 2 நாட்களுக்கு முன்பாகவே ராஜாவுக்கு அவர் வந்து ஃபோன் பண்ணி இதெல்லாம் நான் பேசுவேன்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருன்னு ஓகே சொல்லியிருக்காரு. ஆனால் ரஜினி அந்த மாதிரி பேச்சை வந்து அவர் வந்து எடுத்ததுமே பேசலை. ராஜா வந்து முந்திக்கிட்டு என்ன பண்ணார்னா, ரஜினி இந்த மாதிரி வந்து ஜானி படத்துக்கு இசையமைக்கும் போது மகேந்திரனோடுன்னு ஆரம்பிக்கும் போது இவர் நடுவில் உள்ளார பூந்துட்டார். நடுவில் வந்து உள்ளார பூந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து லூட்டி அடித்தோம் அப்படின்றத வந்து இப்படி தாங்க இருப்பாங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, 60 வயசை கடந்துட்டோம் எல்லாம். இவருக்கு 81 வயசு ஆகுது ராஜாவுக்கு. அப்போ ஜனனி இந்த மாதிரிலாம் ரொம்ப வந்து சாமின்ற அளவுக்கு இருக்கும்போது என்னெல்லாம் இவர் பண்ணார் தெரியுமா அப்படி தானே பேசுவோம். இப்போ ஒரு ரீயூனியன் நடக்குது, அங்கே நீங்கள் எல்லாம் கலந்துங்க. நீங்கள் வந்து படித்ததை மட்டும்தான் பேசியிருப்பீங்களா? கோமலா டீச்சருக்கு லவ் லெட்டர் கொடுக்குறதுக்கு இவன் ட்ரை பண்ணான், நான் தடுத்ததுலேருந்து எவ்வளோ விஷயங்கள் பேசுவோம். அந்த பொண்ணு மச்சான் இது போய் பாத்ரூமில் சக்கமாக அடிச்சது மச்சான் அது அப்படின்றது எங்கே பேசுவீங்க? 65 வயசில் அவன் கல்யாணம் பண்ணி பேரப்போலாம் எடுத்துருக்கிற ரீயூனியனில் போய் நீங்கள் இதை தான் பேசுவீங்க. இதான நிதர்சனம், இதான நியாயம். இப்படி தானே பேசுவோம் எல்லாம். கேர்ள்ஸ் என்ன சொல்லுவாங்க, அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாண்டி, அவன் புள்ள கொடுத்துட்டு போயிட்டாண்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் தானே போகிறோம். எது வந்து மறுக்கப்பட்டதோ, எது பேச தயங்கணுமோ அந்த விஷயத்தை ஒரு ஏஜுக்கு அப்புறம் பண்ணுவோம்ல, ரைட்? அதை தானே வந்து ரஜினி வந்து செஞ்சுருந்தார். அது அரசு விழான்றதுனால நீங்கள் விமர்சனங்களை வைக்கிறீங்க. ஆனால் ரஜினிக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லைன்னு சொல்ல வரதான் இங்கே மேட்ரு. அதனால தான் அந்த ரீயூனியன், ஸ்கூல் ரீயூனியன் எடுத்து வரேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அதெல்லாம் வந்து எதை பற்றியுமே கவலை இருக்காதுல்ல. ஏதாச்சும் சொன்னால் சொல்லிட்டு போ, எனக்கு இந்த இடத்துல இதை சொல்லணும்னு தோணுச்சு, அப்படி தானே இருக்கு மைண்டு, அப்படி தானே இருக்கும். கரெக்டு தானே நான் சொல்கிறது? ஒரு ஸ்கூல் ரீயூனியனில் நம்ம அப்படி தான் பேசுவோம். மாங்காய் அடிச்சுட்டு தோட்டக்காரன் திருத்தினிலேருந்து மரவள்ளி கிழங்கு பிடுங்கும்போது தோட்டக்காரன் பார்த்து கட்டி வச்சு உதச்சதுலேருந்து எவ்வளவோ அவமானங்கள், அதெல்லாம் என்றைக்கு நீ பேசி சிரிப்ப? இந்த மாதிரி ஒரு கெட் டுகெதரில் பேசி சிரிப்போம். ஆனால் அது அரசு விழாவாக போனதனால் அது விமர்சனங்களுக்குள்ளாக்கப்பட்டது. இது ஒன்று. அது அவர் இன்டென்ஷன் இல்லாமல் பேசுகிறாருன்றதுக்காக சொல்கிறேன். இன்னொரு வீடியோ பார்த்தேன். ரஜினி அவர்கள் வந்து அமிதாப் பச்சன், கமல், ரஜினி 3 பேருமே இருக்காங்க. அந்த 3 பேருமே இருக்கிற இடத்துல வாட் யூ திங்க் அபவுட் ராஜா அப்படின்னு ஏதோ ஒரு கேள்வி வரும்போது அதுக்கு பதில் சொல்கிறாரு ரஜினி. என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜானி படத்துக்கு மகேந்திரன் நான் அங்கே எங்கே இப்போ ஏதோ பழைய வீடியோ நான் அதை கிளிப்பு பார்த்தேன், அதனால் அதை இங்கே சேர்க்குறேன். ஜானி படத்துக்கு மகேந்திரனோட அந்த ரூமில் வந்து அரபு ஆட்டில் அடிச்சுட்டு பீரை அடிச்சுட்டு ஒரு பண்ண அட்ராசிட்டி இருக்குது பாருங்கள், சான்ஸே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன
அவர் வந்து அவ்வளோ வந்து ஒரு சுத்தபத்தமாக எப்படி மாறினான்னு தெரியல. அன்னையிலேருந்து இன்னைய வரை இது அமிதாப் பச்சன் சொல்கிறார், ஒரு பேனல் டிஸ்கஷன் மாதிரி, அதில் கமலும் பக்கத்தில் உட்காந்துருக்கார். அன்னையிலேருந்து இன்னை வரை நான் அவர் வந்து சாமின்னு நான் கூப்பிட்றேன், ராஜாண்ணே நான் கூப்பிட்டது கிடையாது, சொல்லுங்கள் சாமி, வாங்க சாமி, அப்படி தான் பேசுவேன். அந்த அளவுக்கு எப்படி ஒரு மனுஷனை நான் மாற முடியும் அப்படின்றது தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து ஒன்றா தண்ணி அடிக்கிறோம். திடீர்னு ஒருத்தன் வந்து யோகியனாக மாறிட்டான், அவன் தண்ணி அடிக்க மாட்டான். ஆனால் வீட்டில் எல்லாம் நம்மளாம் பிரச்சனை மாட்டிக்கிறோம். அவன் மட்டும் எப்படிடா மாறினான் போது அவன் மேலே ஒரு ஸ்பாட் இருக்குது தெரியுமா, அது எப்படிடா என்னால் முடியலையாடா அப்படின்னு ஒரு தோணும் இல்லை. அதுதான் அங்கே ரஜினிக்கு தோணுது. அந்த கியூரியாசிட்டி தான் ரஜினிக்கு. ஒன்றால் எப்படி ஒரே நாள் எலக்ட்ரிக் போட்ட, என்னால் முடியலையா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதுதான் அங்கே ரஜினியிடம் இருந்துச்சு. அதுதான் ஆர்வமாக எப்பயோ பேசியிருந்தார். அதே விஷயத்தை இங்கே ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கி பேசுறதுக்குள்ளே ராஜா பேசினா நடுவில் வந்து ஊடால வந்து பூந்து இதை பேசிட்டாரு. அது சர்ச்சையாக மாறிடுச்சு. ஆனால் ரஜினிக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது. அது இல்லாத முன்னாடியே பேசுகிறேன்னு சொல்லியிருந்தார். என்ன 81 வயசில் பிள்ளைங்களாம் எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பா போட்ட ஆட்டத்தெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய மக்கள் வந்து கேட்கும்போது பாருங்களேன் அவர் என்னென்னோ அடிச்சு விட்டுருக்காரு அப்படின்னு ராஜா சொன்னார். ஆனால் ராஜா வந்து பத்திரிகையில் அவர் தொடர் எழுதும்போது இந்த விஷயங்களை எல்லாமே அவரே எழுதியிருக்கிறார். எழுதுறதுதானே அவர் சொல்லியிருக்காரு, ரைட்? பட்டு அரசு விழான்றதுனால அது கரும்புள்ளி அப்படின்னு எடுத்து வச்சு அதை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ரஜினிக்கு அந்த இன்டென்ஷன் இல்லைன்றதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். சரி, ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ். நான் ஏற்கனவே ஆஸ்கார் விருது வழங்க விழாவில் கலைஞர்கள் எப்படியெல்லாம் ஜாலியாக பேசிக்குவாங்க, அதே மாதிரி கலைஞர்களுக்குள்ளே வந்து ஒரு கட்டத்தில் எல்லா ஆட்டமும் போட்டிருக்கும்போது ஒருத்தன் மட்டும் டக்குன்னு மாறி நல்ல பிள்ளையாக மாறினா அவன் மேலே ஒரு பார்வை இருக்கும்ல, எப்படிறா அப்படின்ட்டு கலாய்க்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்குவாங்க. ரஜினி அதை தான் செஞ்சார். உங்கள் வயசில் ஒரு பொண்ணை பார்த்துருப்பீங்க. நீங்கள் குட்டி பையனாக இருக்கும்போது அவங்க ரொம்ப இளமையாக இருந்திருப்பாங்க. அன்னைக்கு அந்த அம்மாவை சுற்றி ஒரு மிகப்பெரிய கூட்டமே சுற்றி இருக்கும். உங்கள் கிராமங்களில், உங்கள் நகர வாழ்க்கையில், ஏதோ உங்கள் சொந்தக்காரங்களும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் அந்த கேரக்டரை நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க ஒரு 35-40 ஆன்டி லெவலில் இருப்பாங்க அவங்க அப்போ. நீங்கள் குட்டி பையன் நினைவு தெரியும் பொழுது அவருக்கு வந்து ஸ்கூலுக்கு போனாலோ, காலேஜ் போகும்போதோ இல்லை மற்ற இடத்துக்கோ சுற்றும் போதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது அவங்க வந்து பயங்கரமான கிரேஸ் வந்து ஆண்கள் மத்தியில் இருக்கும். அந்த சாரீ கட்டுற உடுத்துகிற விதமாக இருக்கட்டும், மாறாப்பு அது இதுன்னு பயங்கரமாக இருப்பாங்க. அதே லேடி, அதே ஆள். ஒரு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு 40 வயசுன்னு வச்சுக்காங்க. ஒரு 30 வருஷம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அவர் 65-70 ஆகும். 65. நீங்கள் வந்து கல்யாணம் ஆகி ஒரு புள்ளெல்லாம் பிறந்து அது வந்து காலேஜுக்கு போகும்போது அவங்களுக்கு எப்படியும் ஒரு 65-70 ஆகும். அப்போ நீங்கள் பாருங்களேன், எவ்வளவு மத போட ஒருத்தவங்க வந்து புடவை கட்டி ரொம்ப டாம்பிகமாக இருந்தாங்களோ, வயசு ஆக ஆக அது பணக்காரங்க ஏழை எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உடையில் வந்து அவங்களுக்கு ஒரு கவனமே இருக்காது. வயது ஆக ஆக நான் சொல்கிறது அதே உடம்பு, அதே மனிதன், அதே பெண் எவ்வளவுக்கு எவ்வளவு தன் உடலை வந்து ரொம்ப பாதுகாத்து ரொம்ப டாம்பிகமான ட்ரெஸ்ஸு சென்ஸ் அது இதெல்லாம் பயங்கரமாக இருக்கிற அதே பெண்மணி ஒரு காலகட்டத்தில் ப்ரா இல்லாமல், ஜாக்கெட் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக அது எதுக்கோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் அப்படியே சீலெல்லாம் அங்கங்கே கிடக்கும். நம்ம வீட்டு பாட்டி, அத்தைங்க, இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் அது நடக்கிறது? ஏன் அப்படி ஒரு விஷயம் ஒன்று நடக்குது? ஒரே லேடி தாயா, அவள் இன்னும் வந்து புத்திலாம் பேதலிக்கலை, அதே பொம்பளை தான். ஆனால் ஏன் மாறுறாவ? எதனால் மாறி இருக்கா? ஏன் வந்து தன் உடை குறித்து அவளுக்கு எந்த கவலையுமே இல்லை? ஏனென்றால் வயது ஆகிவிட்டது, எது குறித்தான கவலையும் இல்லை. என்ன இதுக்கப்புறம் எவன் பார்க்க போகிறேன், என்ன மயிரை எவன் என்ன சொன்னால் எனக்கு என்ன மயிருக்கு வர்றது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு. அதே மைண்ட் செட்டு தான் ரஜினிக்கும். அதே மாதிரியான சீலை எங்கே போனால் எனக்கு என்ன, எவன் என்ன பார்த்தா எனக்கு என்ன, நான்லாம் எவ்வளோ பார்த்துட்டுனான்னு ஒரு மனநிலை. அதே பெண்மணி தான். நீங்கள் சிறு வயதில் பார்க்கும்போது அவ்வளோ டாம்பிகமாக இருந்தவங்க எப்படி இது வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக இப்படிலாம் இருக்க முடியும் அப்படின்றீங்களே, அது ஏஜும் வயது முதிர்வின் காரணமாக வரக்கூடிய ஒரு விஷயமும் தான் அது அப்படின்றது தான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம். ஆனால் அதுக்காக வந்து இது அதோட கம்பேர் பண்ணுறத விட ஒரே பெண்மணி ஏன் இப்படி மாறினான்ற மாதிரி அவரே தான் வளர்ச்சி அடைய புகழினுடைய உச்சிக்கெல்லாம் போகும்போது எதை பற்றியுமே கவலைப்படாமல் போகிற விஷயம். சமீபத்தில் கூட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ பார்த்துட்டு போது ரஜினி பற்றி இன்னொரு வீடியோ ஒன்று வந்தது. அதில் அத்தனை சொல்லுவாங்க, எப்படி சார் இவ்வளோ சிம்பிள்சிட்டியாக இருக்கீங்கன்னு போது ரஜினி அழகாக சொல்லுவார். அது எங்கே நான் சிம்பிள்சிட்டியாக இருக்கேன்? நான் போகிற காரு காஸ்ட்லியான காரு, நான் சாப்பிட்ற ஹோட்டல் காஸ்ட்லியான ஹோட்டலு, என்ன இருக்கிறதே பணக்காரங்க இருக்கிற போயஸ் கார்டெல்லாம் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து பிராண்டட் ஷர்ட்ஸு,
பேண்ட்டு. நான் எங்கே சிம்பிளிசிட்டியாக இருக்கேன்? அந்த மாதிரி ரொம்ப நேர்மையான ஆள். ஓகே. ஆனால் அங்கங்கே சில இடங்களில் வந்து அந்த நேர்மை வந்து எப்படின்னா, சில இடங்களில் சில உண்மைகளை சொல்ல முடியாமல் போகிறதுனால அப்படி மாறி இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சபையை பொறுத்தவரை அந்த வயதான பெண்மணி, ரியூனியனில் நடக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் அவங்க என்ன பேசுவாங்க, எதை வச்சு பேசுவாங்க, எதை வச்சு ஒருத்தவங்க கலாய்ப்பாங்க, இந்த விஷயத்தானே வச்சு பேசுவாங்க, இதை வச்சு தான் நடமே கலகலப்பாகும். அப்படி தான் ரஜினி அந்த விழாவில் பேசினார் என்பதும், அதுக்கு கரும்புள்ளி வச்சு நீங்கள் 1000 விமர்சனம் பண்ணாலும் அது ஏன் அன்றைக்கே பண்ணாமல் நான் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னா, அது சூட்டோட சூடாக பண்ணால் அது வந்து இன்னும் விஷயமாக போகும். இது வந்து என்னுடைய இப்படி ஒரு விஷயம் அவன் மைண்ட்லேயே இருக்குது. 2 வாரமாக இதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன் போது சரி இதை பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு இந்த வீடியோவை நான் பண்ணியிருக்கேன். உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம வந்து ஜாக்கி டிவின்னு இன்னொரு சேனல் இருக்குது, கதைப்போமான்னு ஒரு சேனல் இருக்குது, வீலாக் தமிழ்னு ஒரு சேனல் இருக்குது, ஜாக்கி வீலாக் தமிழ்ன்ட்டு. சில வீடியோக்களுடைய இணைப்புகளும் அதனுடைய தலைப்புகளும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். கலக்கலப்பான மாமியார்கள் கண்டிப்பான மாமியார்கள்னு ஒரு டிபேட் ஷோ, அதுக்கான லிங்க்கு. யாழினி என்னுடைய மகள் வந்து ஒரு புக்கு வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணால், அதுக்கான புக்கு இன்ட்ரொடக்ஷன், அதுக்கான ஒரு வீடியோ லிங்க்கு. அது மட்டும் இல்லை, வாத்தியாருங்களை வந்து, அதாவது ஆசிரியர்களை வந்து அண்ணா அக்கான்னு கூப்பிடுறது ஒரு பழக்கம் இருக்குது தமிழ்நாட்டில். அது நிறைய பேருக்கு தெரியாது. அது குறித்தான ஒரு வீடியோ பதிவாக கதைப்போம்பால சேனலில் போட்டிருந்தேன். சிஎன் அண்ணாதுரை, பெரியார், கலைஞர் இவங்களை பற்றி நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு நம்ம கடுத்தாருன்னா நிறைய தற்கொலை கூட்டம் உருவாயிடுச்சு அப்படின்றதும், ஏன் அங்கே வந்து திமுக வந்து மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்றத ஒரு வீடியோவையும் போட்டிருக்கேன். அதுக்கான இணைப்பையும் பின்னூட்டங்கள் நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. வேறு என்ன, கூடுமான வரை ரஜினி இளையராஜாவுக்கான அந்த கான்ட்ரவர்சி விஷயத்தை வந்து என்னுடைய பார்வையை நான் பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுடைய பார்வைகள் எதோ இருந்தாலும் அதை வந்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ கூடுமான வரை எல்லாத்தையும் பகிர்ந்துட்டேன். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திப்பதற்கு முன்பாக ஹைப்புன்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா தயவுசெய்து அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, லைக் கமெண்ட் ஷேர்லாம் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் போட நேரம்னா கூட லைக் போடுங்க, ரைட்? ஸோ ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.